மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். உத்தவகீதை. உத்தவகீதையில் 23வது அந்தர்யோகம். மொத்தத்துக்கு 42வது அந்தர்யோகம். இது கீதையில் 19 அந்தர்யோகம் முடிச்சிருக்கோம். இந்த உத்தவகீதையை அந்த அந்தர்யோகத்தில் விளக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உத்தவகீதையில் இப்போ நம்ம 4 அத்தியாயம் முடிஞ்சு 5வது அத்தியாயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாகவதத்தில் இது 10வது அத்தியாயம், 11வது ஸ்கந்தம் 10வது அத்தியாயம் பாகவதத்தில். உத்தவகீதையில் 5வது அத்தியாயம். நம்ம இது வரைக்கும் 21 ஸ்லோகம் இந்த 5வது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் 6வது அத்தியாயம் பாகவதத்தில், உத்தவகீதையில் முதல் அத்தியாயம் முழுசும் கதையாக வந்தது. எல்லாம் கிருஷ்ணரை புகழ்கிறது, தேவர்கள்லாம் அழைக்கிறது, அந்த மாதிரி வந்தது. பிறகு அடுத்த அத்தியாயத்தில் களி தர்மம், யதுவம்சம் அழிகிறது, களி தர்மத்தை பற்றியெல்லாம் கூறினார் 7வது அத்தியாயத்தில். அதில் ஆரம்பத்தில் வேதாந்தத்தினுடைய சாரத்தை சொல்லி பிறகு உத்தவர் சிஷ்யனாக மாறுவார். பிறகு பகவானுடைய உபதேசம் ஆரம்பிக்கும் 7வது அத்தியாயத்தில். உத்தவகீதையில் 2வது அத்தியாயம். பிறகு யது மன்னருக்கும் அவதூத சந்நியாசிக்கும் நடந்த உரையாடல் வந்தது. அதுக்கு பேர் அவதூத கீதை. இது பாகவதம். பாகவதத்தில் உத்தவகீதை, உத்தவகீதைக்குள்ளே அவதூத கீதை. அவர் ஆரம்பத்தில் சில விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு 24 குருமார்களை அறிமுகப்படுத்தினார். அந்த 24 குருமார்கள் மூலமாக நான் நிறைய பண்புகளையும் தத்துவங்களையும் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி அவதூதர் யது மகாராஜாவுக்கு சொன்னார். யது மகாராஜா கிருஷ்ண பரமாத்மாவுடைய வம்சத்தில் வந்த ஒரு ராஜா. அவர் 24 குரு முடிஞ்ச பிறகு இதெல்லாம் வெளியே உள்ள குரு, 24 குருமார்களும் வெளியே அங்கங்கே பார்த்து அதெல்லாம் குருவாக அவர் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டேன்னு சொன்னார். கடைசியில் தன்னுடைய உடம்பையே ஒரு குருவாக, அது 25வது குருவாக சொல்லி என்னுடைய உடம்பிலிருந்தும் சில பாடங்களை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி 25 குருமார்களை 8, 9வது அத்தியாயத்தோடு முடித்தார். அது பாகவதத்தில். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆமாம் 6, 7, 8, 9 உத்தவகீதையில் 5வது அத்தியாயம். இது 4 அத்தியாயம் முடிஞ்சு 5வது அத்தியாயம். இதில் நாம் என்ன பார்த்தோம்னு சொன்னால் 1லிருந்து 13வது ஸ்லோகம் வரைக்கும் வேதாந்தத்தினுடைய சாரத்தை சொன்னார். அங்கே கர்மயோகத்தை பற்றி முதல்ல ஆரம்பித்தார். நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் முதல்ல பேசிக்காக செய்ய வேண்டியது கர்மயோக வாழ்க்கை. கோயிலுக்கு போகிறோம், பூஜை பண்ணுறோம், பக்தியெல்லாம் செலுத்துகிறோம், இது ஆன்மீக வாழ்க்கை தான். இருந்தாலும் கூட இந்த தத்துவத்தை புரிவதற்கு ஆன்மீக வாழ்க்கையில் உண்மையிலேயே உள்ள படியெடுத்து வைக்கிறோம்னா கர்மயோகம்தான். எல்லோரும் சாமி கும்பிடுவாங்க, ஆனால் அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டால் கூட அதையும் கர்மயோகமாக பண்ணணும். அதான் ஃபஸ்ட்டு பேசிக். அதை சொன்னார் கர்மயோகம். அதனால் என்ன கிடைக்கும்னா கொஞ்சம் வைராக்கியம் இருந்தால் தான் கர்மயோகமே செய்ய முடியும். பிறகு கர்மயோகம் செஞ்சால் வைராக்கியம் நல்லா ஸ்ட்ராங்காகும். இந்த வைராக்கியம் எதுக்கு? வைராக்கியம்னா என்ன? நான் உன் கூட 10 வருஷமாக பேசாமே இருக்கிறேன், அது வைராக்கியம் இல்லை. உன் வீட்டில் படி எடுத்து வைக்க மாட்டேன், அதெல்லாம் வைராக்கியம் கிடையாது. அதெல்லாம் வீம்பு. அதுக்கு பேர் வீம்புன்னு சொல்லலாம். வைராக்கியம்னா இன்பம் தரும் பொருள்களிலிருந்து விலகி இருத்தல். தர்மமான இன்பம் தரும் பொருளை அனுபவித்தாலும் கூட அதில் பற்றில்லாமல் இருக்கிறது, அது இல்லாட்டாலும் துன்பப்படாமல் இருக்கிறது வைராக்கியம். பிறகு அதனால் நம்மளுக்கு விவேகம் வரும். எது உண்மை எது பொய் என்ற விவேகம் வரும். இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி சொன்னார். விவேகம், வைராக்கியம், சமதமாதி முதலான குணங்கள் எல்லாம் இந்த கர்மயோகத்தை செய்யும் பொழுது நம்மளுக்கு ஞான யோகத்திற்கான தகுதி கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தோம். பிறகு ஞான யோகத்தை பற்றி சுருக்கமாக சொன்னார். திருஷ்ய விவேகம், அது மூலமாக ஞான யோகத்தை அறிமுகப்படுத்தணும். ஞான யோகம்னா என்ன? எது சத்தியம், எது மித்தியா. நான் சத்தியம். நான்னா யார்? ஆத்மா. என்னை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த உடல் முதல் கொண்டு மித்தியா. அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம். அதுக்கு ஒரு லாஜிக். திருஷ்ய விவேகம்.
திருஷ்ய விவேகம். அறியப்படும் பொருளுக்கு வேறானது அறிபவன். நான் அறிபவன், இவையெல்லாம் அறியப்படும் பொருள். இந்த புஸ்தகத்தை நான் அறிகிறேன்னா புஸ்தகம் நான் கிடையாது. நான் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவான்? நான் என் பேர், இந்த வயசு, இந்த வேலை பார்க்குறேன் அப்படியெல்லாம் சொல்லுவோம். உண்மையிலே அது கிடையாது. எப்படி பார்க்கலான்னு இது லாஜிக் வேதாந்தத்தில் பேசிக்காக தெரிஞ்சுக்கிறக்கூடிய ஒரு விஷயம். இதில் தான் ஆன்மீக ஆத்ம விஷயமே ஸ்டார்ட் ஆகும். எப்படின்னீங்கன்னா, நீங்கள் எதையெல்லாம் பார்க்குறீங்களோ, எதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்களோ அது நீங்கள் இல்லை. அது உண்மையா இல்லையா? நான் திருப்பி ஞாபகப்படுத்துகிற முக்கியமான கருத்துங்கிறதுனால, இந்த புஸ்தகத்தை பார்க்குறேன் அறிகிறேன்னு அந்த புஸ்தகம் நான் கிடையாது. இந்த டேபிளை பார்க்குறேன், டேபிள் வேறு, நான் வேறு. எதையெல்லாம் நான் பார்க்குறேனோ அதெல்லாம் நான் இல்லை. உண்மை தானே? அப்படியே இங்கே இந்த சட்டையை பார்க்குறேன், அந்த சட்டை நானா? இல்லை. என் உடம்பை நான் பார்க்குறேன்னா இல்லையா? எங்கே பார்க்குறேன்? இல்லை. என் உடம்பு இப்போ நல்லா இருக்குது, என் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, இல்லை என் உடம்பு நோய்வாய்ப்பட்டிருக்கு, எனக்கு தலை வலிக்குது, எனக்கு வயிறு வலிக்குது, இல்லை நான் பிரிஸ்காக இருக்கேன். அப்போ உடம்பு என்ன செய்யுது என்ன செய்யலைங்கிறத அறிகிறேன். அப்போ உடம்பை வேறையாக இருந்து உள்ள ஒருத்தன் யாரோ பார்க்குறேன். அப்போ உடம்பு நானாக இருக்க முடியுமா? இந்த புஸ்தகத்தையும் இந்த டேபிளையும் எப்படி பார்க்குறேனோ அப்படி என்ன பண்ணுறேன்? என் உடம்பை பார்க்குறதுனால பார்க்கப்படும் பொருள் வேறு, பார்ப்பவன் வேறு. அதே மாதிரி வந்தீங்கன்னா மனசை பார்க்குறேன். மனசு தான் இதை பார்க்குதுன்னா மனசையும் நான் பார்க்குறேன். என் மனசே சரியில்லைங்கிறோம், எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது அப்படிங்கிறோம், என் மனசு குதூகலமாக இருக்குங்கிறோம். அப்போ மனசு இப்போ அமைதியாக இருக்குது அப்படிங்கிறோம். அப்போ மனசையும் பார்க்குறதுனால மனசும் நான் அல்ல. அப்போ மனசும் நான் அல்ல, உடம்பும் நான் அல்ல. இதையெல்லாம் பார்க்கக்கூடியவன் எப்பொழுதும் மாறாமல் கவனிச்சுக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். அதுதான் நம்மளுடைய உண்மையான சொரூபம், ஆத்மஸ்வரூபங்கிற கருத்து விளக்கப்பட்டது. பிறகு இதெல்லாம் சிரவணம். இதுக்கு பேர் வேதாந்தத்தில் சிரவணம்னு பேர். ஞான யோகத்தில் 3 சாதனை இருக்குது: சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் சொல்லி. சிரவணம்னா தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது. நான்னா என்ன, இந்த உலகம்னா என்ன, உடம்புனா என்ன, கடவுள்னா என்ன, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் சிரவணம். புரிஞ்ச பிறகு அதில் நிறைய சந்தேகங்கள் வரும். அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு பேர் மனனம். இப்போ நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுருப்போம். ஒரு நாஸ்திகர் ஏதாவது ஒன்று குழப்பி விட்டுருவார், புரியுதுங்களா, இப்படியா அப்படிம்பார். நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் ஆசிலேஷன் வரும். அப்போ அது தெளிவாக இருக்கணும். இப்போ இருக்க நாஸ்திகமே உண்மையிலே நாஸ்திகமே இல்லை, அது முட்டாள்தனமான நாஸ்திகம்னே சொல்லுவேன். நம்மகிட்ட இருக்க நாஸ்திகம் இருக்க ஆன்மீகத்தில் தெளிவாக அறிவுபூர்வமாக கேள்வி சந்தேகங்கள்லாம் எழுப்பி நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி நாஸ்திக கேள்வி கேட்கவே முடியாது. அதெல்லாம் ஏற்கனவே கேட்டு வச்சுட்டாங்க. இவங்க கேட்குறதெல்லாம் பார்த்தா கிறுக்குத்தனமாக இருக்கும். ஓப்பனாகவே வையலாம், திட்டலாம், புத்திபூர்வமாகவே இருக்காது. அவங்க ரொம்ப யோசித்து கடவுள் இல்லை அப்படின்னு ஒருத்தர் வாதாடுவார், ஆத்மான்னு ஒன்று கிடையாது அப்படிம்பார். அதுக்கெல்லாம் நம்ம ஆட்கள் தெளிவாக அழகாக உட்காந்து நீட்டாக பயிர் சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே என்ன சந்தேகம் வந்துச்சுன்னு சொன்னால், மற்ற மதத்தில் பூர்வ மீமாம்சன்னு ஒரு மதம் இருக்குது. வார்த்தைகள் தெரிய கர்மகாண்டிகள்னு பேர். அந்த பேர் இன்னைக்கு இலக்கிய ஒளி அதை வழிபடுறவங்க இருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு ஒரு குழப்பத்தை உண்டாக்குனார். எப்படின்னா, அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, மோட்சம்னா என்னன்னா சொர்க்கத்துக்கு போகிறதே மோட்சம். எங்கே போகிறது? சொர்க்கத்துக்கு போகிறதே மோட்சம் அப்படின்னு ஒரு மதம் இருக்குது. நம்ம இதிலே நிறைய பேர் அப்படி தான் நம்புகிறோம். மோட்சம்னு என்ன நினைக்கிறோம்? சொர்க்கத்துக்கு போக. நம்ம கருத்து அது கிடையாது. பிறகு ஒரு மனுஷன் நல்லா வேலை செய்கிறான், அதனால் சம்பாதிக்கிறான், நல்லா அனுபவிக்கிறான். இதுதான் வாழ்க்கை. இங்கேயும் அனுபவிப்பான். நல்ல புண்ணியம் செஞ்சான்னா சொர்க்கத்தில் போய் அனுபவிப்பான். இங்கேயே சில நேரம் நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அப்போ ஜீவன் செயல்படுகின்றான், அதனால் நிறைய சம்பாதிக்கிறான், அதனால் அனுபவிக்கவும் செய்கிறான். இதுதான் வாழ்க்கை. புண்ணியம் நிறையா இருந்தால் சொர்க்கத்துக்கு போவான், பாவம் நிறையா இருந்தால் நரகத்துக்கு போவான். சொர்க்கத்துக்கு போகிறதே மோட்சம், இறுதியான நிலைங்கிறது அவங்களுடைய கருத்து. இதெல்லாம் முதல்ல சொன்னார். நிர்குண பிரம்மன் அதெல்லாம் கிடையாது. இந்த உருவமற்ற கடவுள்னே அவங்க என்ன வேதத்தை மட்டும் ஒத்துக்குறாங்க, கடவுளை கூட ஒத்துக்கிற மாட்டாங்க. பூஜை பண்ணி ஹோமம் பண்ணணுமா, ஹோமம் பண்ணால் எல்லாம் கிடச்சிருமா, சொர்க்கத்துக்கெல்லாம் போகலாம், சில கருத்துக்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதற்கு பதிலாக இப்போ நம்ம கருத்து பார்த்துக்கிட்டு வர்றோம். 16லேருந்து 30 வரைக்கும் இதுக்கு பதில் அந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதன் நான் செயல்படுகின்றேன் என்று தத்துவத்துக்கு கொஞ்சம் வர்றார். அப்படியே நான் செயல்படுகின்றேன் என்ற எண்ணம் வந்துச்சுனாலே அங்கே துக்கம் ஆரம்பிச்சிடும்.
நான் தான் அனுபவிக்கேங்கிற எண்ணம் இருந்தனாலே துக்கம் வந்துருங்கிறார். இதெல்லாம் கொஞ்சம் விரிவாக பார்த்துருக்கேன் போன கிளாஸில். செயல்படுறவன் 2 விதமாக செயல்படுறான், அனுபவிக்கிறவன் 2 விதமாக அனுபவிக்கிறான். எப்படின்னா, செயல்படுறவன் ஒருத்தன் தர்மத்தை செய்கிறான், இன்னொருத்தன் அதர்மத்தை செய்கிறான். ஒருத்தன் தர்மமாக செயல்படுறான், இன்னொருத்தன் அதர்மமாக செயல்படுறான். ஒருத்தன் என்ன பண்ணுறான், இகலோக சுகத்தை அனுபவிக்கிறான், பரலோக சுகத்தையும் அனுபவிக்கிறான், சொர்க்கலோக சுகத்தையும். ஒருத்தன் இங்கேயும் துக்கப்படுறான், அப்புறம் நரகத்துக்கும் போகிறான். இதெல்லாம் இருக்குது. இப்படியெல்லாம் செயல்படும் பொழுது கிடைக்கிது. ஒன்று இங்கேயே செயல்பட்டு சுகத்தை அனுபவிக்கிறது, பிறகு அது முடிஞ்சு புண்ணியம் கொஞ்சம் ரொம்ப இருந்துச்சுன்னா சொர்க்கத்துக்கு போய் அனுபவிக்கிறது, இல்லாட்டி பாவம் ரொம்ப செஞ்சால் இங்கேயே கஷ்டப்படுறது, இல்லை ரொம்ப பாவம்னா நரகத்தில் போய் கஷ்டப்படுறது. இதுதான் பொய் சாமி நீங்கள் சொல்கிறதுன்றாங்க. இங்கே பாவம் செஞ்சால் துக்கத்தை அனுபவிக்கிறது சுத்த பொய். ஏன்னா பாவம் செய்கிறது சந்தோஷமாக இருக்கா, நாங்கள் அனுபவத்தில் பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எவ்வளோ அக்கிரம் பண்ணுறான்னு அவன் தான் சந்தோஷமாக இருக்கான்ட்டு. உண்மை அது கிடையாது. மேலோட்டமாக பார்த்தா அப்படி இருக்கும். நீங்கள் எவ்வளவு பாவம் பண்ணாலும் வெளியே மதிப்பு மரியாதை பேர் புகழெல்லாம் அப்படியே இருக்கலாம், உள் மனசு புழுங்கித்தான் கிடக்கும். அப்படியே ஒரு வேளை சந்தோஷமாக இருந்தால் கூட பின்னாடி பார்க்க போகிறோம், கொஞ்சம் காலத்துக்கு இருக்கும். ஒன்று இங்கேயே துக்கத்தை அனுபவிச்சிருவான், இல்லாட்டி கட்டாயம் நரகத்துக்கு தான் போவான். சில சன்னியாசிகள்லாம் சொல்கிறாங்க, பெரிய பெரிய ஆளுகள்லாம் அடுத்த பிறகு சொரிநாயை பிறந்தாலும் திரிகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, சில ஞானிகள் சொல்கிறாங்க. அதனால் அதர்வம் பண்ணால் துக்கம், அது பின்னாடி விரைக்கி நம்ம இதிலே வருது, அதை அங்கே விவரமாக பார்ப்போம். அதனால் பிறகு என்ன சொன்னார்னா, எந்த லோகத்துக்கு போனாலும் நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் என்ன பதவி அடைஞ்சாலும் பயம் என்பது உனக்கு இருந்து கொண்டே இருக்கும். அந்த பயம் இருந்துச்சுன்னா நீ என்றைக்குமே மோட்சத்தை அடைய முடியாது அப்படிங்கிற கருத்தெல்லாம் வருது இதில். இப்போ நாம் பார்க்க வேண்டியது 21 ஸ்லோகம் வரைக்கும் இதெல்லாம் பார்த்துருக்கோம். 22வது ஸ்லோகம் இப்போ பார்க்கணும். போன கிளாஸில் பார்த்து சுருக்கமாக சொல்லிடுறேன். அதாவது, இந்த உலகத்தில் நீ எதை அடைஞ்சாலும் அது லட்சியம் அல்ல. ஏன்னு சொன்னால், ஒருத்தனை பார்க்குறோம், எல்லா வசதியும் இருக்குது, எல்லா பதவிகள் இருக்குது, பேர் இருக்குது, புகழ் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கவே சில பேர் சந்தோஷமாகவும் இருக்கான், துக்கப்படுறவனையும் பார்க்குறோம். எல்லாம் இருந்து துக்கப்படுறவனை பார்க்குறோமா இல்லையா? அதே மாதிரி இன்னுமே இல்லாமல் சந்தோஷப்படுறவனையும் பார்க்குறோம். ரெண்டுமே இருக்குது. இருக்கிறவன் சந்தோஷமாகவும் இருக்கான், துக்கமும் படுறான், இல்லாதவனும் சந்தோஷமாகவும் இருக்கான், துக்கமும் படுறான். அப்போ இந்த பணம் பதவி பொருள் இதுவே லட்சியம்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சந்தோஷத்தை கொடுத்துருக்கணும், கொடுக்கல. அதனால் சொர்க்கத்துக்கு போனாலும் அங்கே பிரச்சனை, அதுவும் லட்சியம் இல்லை, அங்கேயும் முழுமையான சந்தோஷம் கிடையாது, துக்கம் வருது, அதெல்லாம் பார்த்தோம். ஆகவே இந்த உலகத்திலையும் சரி பரலோகத்திலையும் சரி எதை அடைந்தாலும் இந்த லட்சியம் அல்ல. அப்புறம் இன்னொரு கருத்து பார்த்தான், நீ என்ன அடைஞ்சிற, மரணத்தை உன்னால் தடுக்க முடியுமா? அடுத்த கொஸ்டின். மரணங்கிறத உன்னால் தடுக்கவே முடியாது. மரணம் வந்து தான் ஆகும். மரணம் வந்தால் என்ன ஆகும்? ஒன்று அந்த பொருள் நம்ம விட்டு போயிடும், இல்லாட்டி இருக்கும்போதே நம்மளை விட்டு அது போயிடும். அதனால் இந்த துக்கத்தை தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிறார். பிறகு மரணத்தை தவிர்க்க முடியாமல் இருக்கும்போது மரணத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீ எப்படித்தான் சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. பிறகு சொர்க்கத்திலும் துயரம் உண்டு, சொர்க்கமும் அனித்தியம். சொர்க்கத்தில் போட்டி பொறாமல் உண்டு, பார்க்குறோமா இல்லையா? அங்கேயும் அசுரர்கள்லாம் துரத்தி அடிக்கிறாங்க. யாரை? தேவர்களோட சண்டை போட்டு அவங்கள துரத்தி அடிக்கிறாங்க. பிறகு என்ன, அவர் மட்டும் இந்திரன் மட்டும் அந்த பதவியில் உட்காந்துருக்காரு, நம்ம என்னைக்கு இந்திர பதவியோடன்னு வாயு பகவானுக்கு கோபம் வந்துடும். என்ன இப்படி எல்லாத்துலேயும் அங்கேயும் போட்டி பொறாமைகள் இருக்குது. அதற்கும் ஒரு காலம் உண்டு. அங்கேயும் மரணம் உண்டு, சொர்க்கத்துலேயும் கொஞ்சம் காலம் நீட்டிக்கும். அதெல்லாம் நம்ம இனி திருப்பி விரிவாக வர்றாரு, சொல்கிறாரு, அங்கே பார்க்கலாம். நாம் இப்போ பார்க்க வேண்டியது அந்த சொர்க்கோலோகத்தை பற்றிய வர்ணனை வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே 22வது ஸ்லோகத்துலேருந்து இப்போ பார்க்கணும். நாம் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, சொர்க்கமும் அனித்தியம்னு சொல்லிவிட்டு சொர்க்கத்துலேயும் பிரச்சனைகள் இருக்குது, அதுவும் நிலையில்லாதுன்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் எப்படி கிடைக்குதுன்னு சொன்னால், நாம் ஆசையோட தர்மமாக சில சுகங்களை அனுபவிக்கணும்னு சொல்லி செயல் செய்யும்போது அதனால் கிடைக்குதுங்கிறார். அதாவது தர்மமாக செய்கிற செயல், அதை ஆசையோடு எனக்கு இதெல்லாம் அடையணும்னு நினச்சி செஞ்சோம்னா இந்த பலன்லாம் கிடைக்கிது. அதவே அதர்மமாக செஞ்சால் வேறு மாதிரி பலன் கிடைக்குதுன்னு சொல்லி ரெண்டையும் வர்ணிக்கிறாரு.
இங்கே சொர்க்கத்தை அடையும் வழி என்ன, அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னு சொல்கிறார். அதாவது தனது கடமையை ஒருவன் தர்மமாக செய்தால், செஞ்சு நல்லவனாக இருக்கான், அதாவது கடமையை கர்மமாக செய்கிறான், நல்லவனாகவும் இருக்கான். அப்படி செய்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவனுக்கு சுகம் வேணும். இந்த உலகத்தில் நல்லா சம்பாரித்து சந்தோஷமாக ஆனந்தமாக வாழணும். ஏன்னா தர்மமாக இருந்தால் தான் சந்தோஷமாக வாழ முடியும், அவனுக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் தர்மமாக செய்கிறான். பிறகு இறந்த பிறகு சொர்க்கத்தை அடையணுங்கிற எண்ணம் இருக்குது அவனுக்கு. அவன் செயல்படுறதில் ஞானத்தை அடையணும், தத்துவத்தை அடையணும், மரணமில்லா பெருநிலை அடையணுங்கிற எண்ணமும் கிடையாது, அதை பற்றி அறிவும் கிடையாது. அதே நேரத்தில் எனக்கு மனசு தூய்மையாக வேண்டுங்கிற எண்ணத்துலேயும் கர்ம செயல் செய்கிறதில்ல. மன தூய்மைன்னு ஒன்று இருக்குன்னே தெரியாது நிறைய பேர்த்துக்கு. மனசு தூய்மையாக ஆக்கணும், மன தூய்மைன்னு ஒரு விஷயம் இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல. அப்படி அதை பற்றியே தெரியாமல் தர்மமாக செய்கிறான், கடமையாக செய்கிறான். இப்படி செஞ்சால் இங்கேயும் சுகத்தை அனுபவிக்கலாம், சொர்க்கத்துலேயும் சுகத்தை அனுபவிக்கலாம்ங்கிறார். சில எதுக்கு செயல் செய்கிறாங்க? சுகமாக இருக்கணும், இங்கேயும் நல்லா இருக்கணும், சொர்க்கத்துக்கும் போகணும், அதுக்காகத்தான். சில பேர் இன்னும் சில பேர் செயல் செய்வாங்க. எப்படின்னா, அடுத்தவங்க கஷ்டத்தை போக்குறதுக்காக செயல் செய்வாங்க. அது கஷ்டத்தை போக்குறதுனா அவனுக்கு புண்ணியம் கிடைக்கும். எனக்கு புண்ணியமெல்லாம் வேணாம்ப்பா, அவன் கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதுக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன்பாங்க. ஆபிரகாம் லிங்கன் ஒன்று பண்ணாராம். இந்த பன்றி ஏதோ அந்த ஒரு இது ஏதோ நோய்வாய்ப்பட்டு ரோட்டில் இருந்திருக்கு. அப்போ சைக்கிளில் போவாங்க, வண்டியில் என்ன பண்ணாராம், அதை எடுத்து வண்டியில் ஏற்றி போய் ஆஸ்பத்திரியில் போய் வைத்தியம் பண்ணாராம். உங்களுக்கு எவ்வளோ கருணையான உள்ளம்னு கேட்டாங்களாம். யாரை? ஆபிரகாம் லிங்கனை. எனக்கு ஒன்றும் கருணை இல்லை, ஏன் சந்தோஷத்துக்காகத்தையும் அதை பண்ணேன்னாராம். ஏன்னா அது கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்கு, அது கஷ்டத்தை போக்கினா எனக்கு சந்தோஷமாக இருக்கு, ஏன் சந்தோஷத்துக்கு அதுக்கு உதவி பண்ணனே ஒழிய அது சந்தோஷத்துக்கு இல்லை அப்படின்னாராம். அப்படி சில பேர் செயல் செய்கிறாங்க. பெரும்பாலும் செயல் செய்வதற்கு, தர்மமாக செயல் செய்கிறதுக்கு காரணம் புண்ணியம் கிடைக்கணும், இங்கே சந்தோஷமாக இருக்கணும். புண்ணியம் கிடைச்சா சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக செய்கிறாங்க. அப்படி செய்யும் பொழுதும் எந்த இடையூறும் இல்லாமல் தர்ம காரியங்கள் செய்தாலும் கூட சில நேரம் தர்மத்தை அனுஷ்டிக்கிற தடையும் வந்துடுது. நீங்கள் தர்மமாக செய்ய நினைக்கிறீங்க, செய்ய விடுறாங்களா? லஞ்சமே வாங்கக்கூடாதுன்னு ஒருத்தர் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்தாருன்னா அவரால் வேலை பார்க்க முடியாது. ஏன்னா மற்றாளுங்க என்ன பண்ணிடுவாங்க, அவருக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அப்படிலாம் இருக்குது இன்றைக்கி சமுதாயத்தில். கர்ணன் கர்ணர் பீஷ்மர்லாம் தர்மமாக இருக்குன்னு நினச்சவங்க தான். ஆனால் இருக்க முடிஞ்சா? கர்ணன் அப்பப்போ சொல்லுவானா, இந்த சூதாடியெல்லாம் அவங்கள ஜெயிக்கக்கூடாது, சண்டை போடுத்து ஜெயிக்கணும்னு சொல்லுவானா. அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பானே, சூதாடியெல்லாம் ஜெயிக்கக்கூடாது, சண்டை போடுத்து நம்ம வெற்றி கொள்ளணுமே, சூதாட்டத்தில் பறிக்கக்கூடாதுன்னு சொல்லுவானா. எல்லாம் சொல்லி பார்க்குறாங்க. இருந்தாலும் அவங்க தர்மம் நடக்க முடிஞ்சா? அப்படி நடக்க முடியல. ஒருவேளை அப்படி நம்ம நடந்து என்ன, அவனுக்கு தர்மமாக நடக்க முடியாத காரணம் நன்றி கடன், அது தடையாக போச்சு. அப்படி தடையே இல்லாமல் நீ நல்லபடியாக காரியம் செஞ்சேன்னா என்ன பண்ணலாம்? இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போகலாம். அங்கே அவன் என்ன செய்கிறானான்னு சொன்னால், சொர்க்கத்துக்கு போன பிறகு சொர்க்கலோக வர்ணனையை சொல்கிறார். அங்கெல்லாம் எப்படியெல்லாம் இருக்கும், அதை எப்படி அடைகிறதுன்னு சொல்கிறார். இங்கே தர்மமாக புண்ணிய காரியங்கள் செய்து தடையில்லாமல் அதர்மம் செய்கிறதுக்கு தடை இல்லாமல், புண்ணியம் செய்கிறதுக்கு தடை இல்லாமல், அதர்மம் செய்யிருக்கலாம், புண்ணியம் செய்ய தடை இல்லாமல் புண்ணியத்தை செஞ்சு சொர்க்கத்துக்கு போகலாம். இன்னொரு வழி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், யாகங்கள்லாம் செய்து ஹோமமெல்லாம் பண்ணுற பார்த்தீங்கன்னா முறையான ஹோமங்கள்லாம் பண்ணி விதவிதமான யாகங்கள்லாம் தேவதைகள்லாம் பூஜை செய்து என்ன பண்ணலாம்? சொர்க்கத்துக்கு போகலாம். அங்கே போய் என்ன செய்யலாம்னா, இவன் முதல்ல தேவர்களை பூஜை பண்ணி சொர்க்கத்துக்கு போகிறான். போன பிறகு அங்கே என்ன பண்ணுவான்னா, இவனும் தேவர்களை ஆயிடுவான். முதல்ல பூஜை பண்ணுறது தேவர்களை, அப்புறம் அங்கே போன பிறகு இவனும் தேவர்களாகி அங்கே போய் அவர்களை போல் இன்பங்களை அனுபவிக்கலாம்ங்கிறார். இதெல்லாம் சொல்லியிருக்கு, வேதத்தில் சொல்லியிருக்கு. அங்கே என்ன பண்ணால், இங்கே கிடைக்காத சில சுகங்கள், அங்கெல்லாம் கரண்ட் கட்டே வராது. என்ன, இந்த 40 டிகிரி வெயிலும் அடிக்காது, 0 டிகிரி குளிரும் வராது, இதமான குளிர், அப்படிலாம் இருக்குது. அதெல்லாம் வர்ணிக்கிறார் இங்கே எல்லாம். அதாவது அதெல்லாம் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இருக்க போகங்கள்லாம் சொல்லி இந்த மாதிரி இதை விட கொஞ்சம் அதிகமான சுகம் இருக்குன்னு சொல்லி யார் சொல்கிறா? பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார். யார்கிட்ட? உத்தவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கார். அங்கேயும் சோகம் இருக்கு, சோகம் இல்லாமல் இல்லை.
எப்படிப்பட்ட சோகம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது, எப்படிப்பட்ட சுகம் இருக்குன்னு தெரியாது. சொல்கிறத கேட்டுக்கிறலாம். தெரியணும்னா என்ன செய்யணும்? போய்ட்டு ஆகணும், வேறு வழி கிடையாது. கிருஷ்ணர் என்ன பண்ணுறார்? உத்தவருக்கு இப்படிப்பட்ட சொர்க்கத்தில் சுகம்லாம் இருக்கு வர்ணிக்கிறார். உத்தவர் கேட்டிருக்கணும், சும்மா வாயில் எதுக்கு சொல்கிறேன், எங்கேயும் கூப்பிட்டு போவேன், கூப்பிட்டு போய் கொஞ்சம் சொர்க்கத்தெல்லாம் காமிச்சு கொஞ்சம் அனுபவிக்க விட்டேன்னு தெரிஞ்சுக்கிடுவேன். நீ சும்மா வாயில் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டிருப்போம் நம்மன்னா. உத்தவர் அப்படி கேட்கல. கேட்டிருந்தா பகவான் என்ன சொல்லியிருப்பார்? அப்படியே நரகத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், அதையும் கொஞ்சம் உன்னை அனுபவிக்க விடுறேன்னு சொல்லியிருப்பார். வேதத்தில் சொல்லியிருக்கு, பகவான் கிருஷ்ணர் சொர்க்கத்தை பற்றி சொல்கிறார். அதில் என்னமெல்லாம் சுகம் இருக்குது, என்னமெல்லாம் துக்கம் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கார். அங்கே என்ன சுகங்கிறத அடுத்து அப்படியே வரிசையாக வர்ணிக்கிறார். எப்படி வர்ணிக்கிறார்னு சொன்னால், நல்ல ட்ரெஸ்ஸு கிடைக்குமா, ஆடை ஆபரணங்களோட நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஆனந்தமாக இருப்பானா. அந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கும்னா, இப்போ நாம் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கோம், நம்மளுக்கு பிடிச்சதை தானே போடுறோம், நம்மளுக்கு சுகமாக இருக்குது, பார்க்குறவங்களுக்கு அவன் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கான்னு சொல்லுவாங்க. சில காலேஜ் பசங்கள்லாம் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, சில முடியெல்லாம் வெட்டியிருப்பாங்க, அவனுக்கு நல்லா இருக்கும், நம்மளுக்கு கிரிக்க மாதிரி இருக்கான்னு நினைப்பான். இருக்கமா இல்லையா? அதாவது அவங்க போட்டிருக்க ஆடை ஆபரணங்கள் அவங்களுக்கும் ஆனந்தமாக இருக்குமா, பார்க்குறவங்களும் சுகம், பார்க்க நல்லா நீட்டாக இருக்குமா. இப்போ இருக்கிற மாதிரி இல்லை. சில பேர்லாம் பண்ணுறா பார்த்தா முடியெல்லாம் வெட்டிட்டு வர்றான், என்னென்னமோ மாதிரி வெட்டிட்டு வர்றான். அது என்ன இப்போ ஆச்சரியமாக இருக்குது. அதாவது நம்ம போடுற ட்ரெஸ்ஸு முதல் கொண்டு நம்மளுக்கும் நீட்டாக இருக்கணும், பார்க்குறவங்களுக்கு அது சுகமாக இருக்கணும். அந்த மாதிரி ஆடை ஆபரணங்கள்லாம் அங்கே சொர்க்கத்தில் ரொம்ப அழகாக போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறார். இப்போ எல்லாம் பண்ணுறான், தலையெல்லாம் வயசாக போச்சுன்னா டை அடிக்கிறான். கருப்பு டை அடித்தா பரவாயில்ல, பச்சை கலர் டையெல்லாம் அடிக்கிறான், சிவப்பு கலர் டையெல்லாம் அடிக்கிறான். இதெல்லாம் இருக்குது. சில பேர் நான் எல்லா ஆசையும் விட்டுட்டேன், இந்த ட்ரெஸ்ஸில் இருக்க ஆடை மட்டும் போக முடியாதுன்னாரான். என்னமோ எல்லா ஆசையும் விட்டது மாதிரி, அதெல்லாம் விட முடியாது. ஆடைகளே ஒரு மோகம் இருக்குது, அங்கே சொர்க்கலோகத்தில் அதெல்லாம் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறார். பிறகு அதெல்லாம் எப்படி கிடைக்குதுன்னா, உன்னுடைய புண்ணியத்தின் பலனாக உருவாக்கப்பட்டதுனால இங்கே கிடைக்குதுங்கிறார். நம்மளுக்கு இங்கே சம்பாரித்து வெளிநாட்டுக்கு கொண்டு போனால் டாலரில் மாற்றி கொண்டு போகிறது மாதிரி புண்ணியத்தை கொண்டு போய் அங்கே சுகமாக மாற்றுறோம். பிறகு விமானமெல்லாம் இருக்குமா அங்கே. அங்கே காரெல்லாம் கிடையாது, ஏன்னா அங்கே ரோடு கிடையாது சொர்க்கலோகத்தில். சொல்கிறார் பகவான், சொல்கிறார் விமானம் இருக்கும், நீங்கள் விரும்பிய இடத்துக்கு போகிறது மாதிரியே அங்கே விமானங்கள் இருக்குங்கிறார். விலை உயர்ந்த காரெல்லாம் வச்சுருக்கோம்ல, நல்லா சம்பாரித்தா 1 கோடி 2 கோடி இப்போல்லாம் சொல்கிறாங்க, 20 கோடி 30 கோடிலாம் கார் இருக்குங்கிறாங்க. என்னன்னு புரியலை, அப்படிலாம் வாங்கி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே பகவான் என்ன சொல்கிறாரு, நீ எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போகிறது மாதிரி உனக்கு அந்த டிராஃபிக் ஜாமெல்லாம் இல்லாமல் அழகான விமானங்கள்லாம் கிடைக்கும் சொர்க்கலோகத்தில் அப்படிங்கிறார். ஒரு சினிமா படத்தில் ஒரு பறக்கும் பாய் ஒருத்தர் வச்சுருப்பான், பிறகு ஒரு கமண்டலை வச்சுருப்பான், கேட்குற சாப்பாடெலாம் கொடுக்கும், பிறகு ஒரு தடி வச்சுருப்பான், அது எல்லாத்தையும் அடிக்கிறது மணாலனை மங்கையின் பாய்க்கும் நினைக்கிறேன். பறக்கிறதுக்கு பாய், சாப்பிட்றதுக்கு கமண்டெல்லாம், எதிரி வந்து அடிக்கிறதுக்கு ஒரு குச்சி இருக்கும். இது இருந்தால் போதும்ல 3. இதெல்லாம் சொர்க்கத்தில் எல்லாமே கிடைக்குங்கிறார். பிறகு சொர்க்கலோகத்தில் இருக்கின்ற ஆண்களோ பெண்களோ அவங்க விரும்பிய மனசுக்கு பிடிச்ச கணவன், மனசுக்கு பிடிச்ச மனைவி, அந்த மாதிரி சுகமாக இருக்கலாம் அப்படிங்கிறாரு. பிறகு இன்னொன்று, எல்லா சுகமும் இருக்குது, அங்கே இந்திரன் நம்மளை திட்டிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? சுகத்தை கொடுத்துட்டு இப்படி அனுபவிக்கிறே அப்படியே திட்டினாருன்னா கஷ்டமாக இருக்க மாதிரி. ஆனால் புகழ் வாங்கலாம். கந்தர்வர்கள்லாம் சொர்க்கலோகத்தில் அங்கே வந்தவங்கெல்லாம் புகழ் வாங்கலாம். அந்த புகழ்ச்சியும் அங்கே கிடைக்குங்கிறார் சொர்க்கலோகத்தில். ஒருத்தன் எல்லாத்துலேயும் வெற்றி அடைஞ்சிருவான், புகழுக்கு அடிமையாகிடுவான். இந்த புகழ் அது மாதிரி ஒரு போத வஸ்து எதுவுமே இல்லை. நம்மளுக்கே பாருங்கள், நம்மளை 2 பேர் புகழ்ந்தால் எப்படி இருக்கு? சும்மா பொய்யா புகழ்ந்தா கூட, பொய்ன்னு தெரிஞ்சால் கூட அவன் பொய்யா புகழ்றா நினைக்க மாட்டான். சரி நம்மளை புகழ்றானே ஒரு சந்தோஷந்தே வருது. பொய்யா திட்டினா கோபம் வருது. அப்படி சொர்க்கலோகத்தில் திட்டலாம் கிடைக்காதான், புகழ்ச்சி ரொம்ப இருக்குமா. நீங்கள் தான் நிரந்தர முதல்வர், என்ன பவுடர் அப்படிலாம் பேசின உடனே என்ன சந்தோஷம், போஸ்ட் அடித்து ஒட்டிடுறான். சில இதில் பார்த்து இப்போ தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, வருங்கால கல்வி அமைச்சரேன்னு போட்டிருக்கான் ஒருத்தர் பேரை போட்டு. புதுசாக கட்சி ஆரம்பித்து கொஞ்ச நாள் ஆகலை, ஒரு பேரை போட்டு வருங்கால கல்வி அமைச்சரேன்னு போஸ்ட் ஒட்டியிருக்கான் பார்த்தேன் ஒரு இடத்துல. அப்போ உடனே அவருக்கு என்ன ஆகும், அவர் நம்ம சிஷ்யர்கள்லாம் நம்மளை கல்வி அமைச்சர்னு புகழ்கிறாங்க. இப்படி சொர்க்கலோகத்திலையும் கந்தர்வர்களால் புகழப்படுவான், இகழப்பட மாட்டான். அதெல்லாம் இருக்குது.
ராஜாவெல்லாம் இதுக்காகவே சில புலவர்களை வச்சுருப்பாங்க. அப்பப்போ நீ புகழ்ந்து பாடுன்னு இவங்களே சொல்கிறது இருக்கா இல்லைங்களா? சரஸ்வதி சபத்தில் கூட சிவாஜி தெய்வம் இருப்பது எங்கேன்னு கடவுள்கிட்ட பாட்டு புகழ சொல்லுவோம். அதுலேயும் பெரிய சண்டை வந்துடும். கடவுளை பாடின வாயால் உங்களை பாட மாட்டேன்ட்டுருவார் அவர். இப்படி புகழ்ச்சி எல்லாம் கூட அங்கே இருக்கும். பெரிய மோகம் புகழ், அந்த மோகமும் அங்கே சொர்க்கத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறார். பிறகு இன்னும் என்ன கிடைக்கும்னு சொல்கிறான்னு சொன்னால், அதாவது அந்த விமானமெல்லாம் அப்படியே அலங்கரிக்கப்பட்டதாக இருக்குமா, அப்படியே மணியெல்லாம் அடிச்சுக்கிட்டு அப்படியே இருக்குமா. அப்புறம் நந்தவனங்கள்லாம் இருக்குமா, அங்கே நந்தவனங்களில் மகிழ்ந்து விளையாடுறது மாதிரி இருக்கும். அங்கே அப்படிப்பட்ட இன்பங்களில் அவன் மூழ்கி கொண்டு இருக்கின்றான். சொல்லிட்டு பேசாமல் விட வேண்டியான பகவான் அடுத்து ஒன்று சொல்கிறாரு. அவனுக்கு ஒன்று மட்டும் தெரியாதான், நாம் புண்ணியம் நிறையா செஞ்சு வந்திருக்கோம், இந்த புண்ணியம் தீர்ந்துக்கிட்டு இருக்கிறது அவனுக்கு தெரியவே தெரியாதான். யாருக்கு? இது சொர்க்கத்தில் உள்ள ஒரு வீக்னஸ். இப்போ நாம் போகிறோம், வெளி ஃபாரினில் சுற்றி பார்க்குற போகிறோம், பணமெல்லாம் வச்சுருக்கோம், எவ்வளோ இருப்பு இருக்குது எவ்வளோ இல்லைன்னு பார்த்து செலவழிக்கலாம். அப்போ கவனமாக என்ன பண்ணுவான், நம்ம செலவழிச்சுட்டு கரெக்டாக கொண்டு வந்து சேர முடியும். சொர்க்கத்தில் அந்த கணக்கே தெரியாதான், எப்போ புண்ணியம் தீருதுன்னு அவனுக்கு தெரியவே தெரியாதான். அயன்பாடுக்கு அனுபவிச்சு பின்னாடி வருது, டக்குன்னு தள்ளி விட்டுறான், புண்ணியம் புனிஞ்சு வச்சுன்னு சொல்லி கீழே போதும்டான்ட்டு. தான் புண்ணியம் தீர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதே தெரியவே தெரியாது. அது சொர்க்கலோகத்தில் ஒரு வீக்னஸ். இங்கே கூட நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, முயற்சியே பண்ணாமல் சுகத்தை அனுபவிக்கிறீங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம நிறைய ஏதோ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருப்போம், அந்த சுகம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சுகத்தை அனுபவிக்க என்ன ஆகும், புண்ணியம் தீர்ந்துக்கிட்டே இருக்கு. துக்கத்தை அனுபவிக்க பாபம் தீரும். இதுதான் லாஜிக்கு. புண்ணியத்தை நாம் சுகத்தை ரொம்ப அனுபவித்தோம்னா நம்மளுடைய புண்ணியம் கரையுதுன்னு அர்த்தம், துக்கத்தை அனுபவித்தா பாவம் குறையுதுன்னு அர்த்தம். இங்கேயாவது எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ சொத்து தீர்ந்துருக்குங்கிறது தெரியும். அங்கே ஒன்றும் தெரியாது, நீ பாட்டுக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருப்ப, அதோட எப்போ முடியுதுங்கிற அறியாமையில் இருப்பான்ங்கிறார். இந்த உலகத்தில் முயற்சியே இல்லாமல் சில சுகங்கள் கிடைச்சி அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட, அந்த சுகமும் நீங்கள் முயற்சி பண்ணி உழைச்சி சுகத்தை அனுபவிச்சிங்கன்னா இப்போ சேர்க்குற சுகம் இருக்குன்னு சொல்லலாம். ஒருத்தர் ஒரு உழைப்பும் பண்ணலை, ஒன்றுமே செய்யலை, சுகத்தை அனுபவிக்கிறான்னா அதுக்கு என்ன காரணம், புண்ணியம். அப்போ அனுபவிக்கும்போது என்ன ஆகும், புண்ணியம் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். உழைச்சி அனுபவிச்சா பரவாயில்ல, அதில் என்ன பண்ணணும், புதுசாக புண்ணியத்தையும் சேர்க்கலாம், உழைக்கும் போது புண்ணியத்தையும் சேர்க்கலாம், அதனால் சில சுகத்தையும் அனுபவிக்கலாம். அப்படி இல்லாமல் இருந்தால் ஏற்கனவே சேர்த்த புண்ணியத்தில் சுகத்தை அனுபவிக்கிறான், அது தீர்ந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி சொர்க்கத்தில் அங்கே புதுசாக நீ முயற்சி பண்ணி புதிய புண்ணியத்தை சேர்க்கவே முடியாது. சொர்க்கலோகத்தில் புண்ணியத்தை அனுபவிக்கலாமே ஒழிய புண்ணியத்தை சேர்க்க எந்த வாய்ப்பும் கிடையாது. புண்ணியம் தீருதுங்கிறதும் தெரியாது நம்மளுக்கு. அந்த மைண்டில் இவ்வளோ புண்ணியம் தீர்ந்துக்கிட்டு இருக்குங்கிறதே தெரியாதான், ஏன்னா போகத்திலேயே மூழ்கிடுவானா. இங்கேயாவது தெரியும். இன்னொன்று இங்கே என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, இங்கே திருப்பி புண்ணியத்தை சேர்க்க வாய்ப்பு இருக்குது எங்கள் பூலோகத்தில். அங்கே புதுசாக புண்ணியத்தை சேர்க்கவே முடியாது. புண்ணியம் இருக்க வரைக்கும் அனுபவிக்கலாம், முடிஞ்ச பிறகு வந்துட வேண்டும். அங்கே புண்ணியத்தையும் சேர்க்க வாய்ப்பு இல்லை, உழைக்கவும் வாய்ப்பு இல்லை, புண்ணியம் தீருதுங்கிறது தெரியாது. அதாவது சில நேரங்கள் இந்த பானையில் மீனை போட்ட வச்சான்னா நல்லா விளையாண்டுக்கிட்டே இருக்குது. அப்படி சூடு பண்ணால் எப்படி இருக்குது அந்த மீனுக்கு, அப்படியே முதல்ல சுகமாக இருக்கான், பிறகு சாக போகிறோம்னே தெரியாது. ஏண்டா கொதிச்சுன பிறகு என்னாங்க, முதல்ல வெதுவதுன்னு இருக்க மாதிரி இருக்குது. அப்படி சொர்க்கலோகத்தில் சுகமாக இருப்பான், எப்போ கீழே தள்ளி விடுவார்னு தெரியாது. அப்படிப்பட்ட இடையூறும் அங்கே இருக்கின்றது. அதனால் என்ன சொல்கிறாரு, சொர்க்கத்தை பற்றி நிலையாமையே சொல்கிறார். எதுவரை புண்ணிய பலன் இருக்கின்றதோ அதுவரை சொர்க்கத்தில் மகிழ்ந்திருப்பான். அந்த புண்ணியம் இன்பத்தால் இழக்கப்படுகிறது. கோபத்தால் ஒருத்தருடைய தவம் இழக்கப்படுமா, புண்ணியத்தினால இன்பம் இழக்கப்படும், குறைஞ்சிக்கிட்டே வருங்கிறார். நாம் செய்த செயலை கூட ரொம்ப பெருமையாக பேசுனீங்கன்னு வச்சுங்க, அதில் வரக்கூடிய புண்ணியமெல்லாம் போயிடுமா. நீங்கள் நிறைய ஒரு நல்ல ஒரு தானம் பண்ணி அது பண்ணி நிறைய நற்செயல் செஞ்சுருக்கீங்க, அதை பற்றியே பெருமையாக நீங்களே பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் புண்ணியம் குறைஞ்சிருங்கிறாங்க. வேறு யார் புகழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டுக்கிறாமல் இருக்கணும். உண்மையாக இருந்தால் கூட ஏதோ பகவான் வாய்ப்பு கொடுத்துருக்கான்னு இருக்கணுமே ஒழிய, அப்படி இருந்தால் அந்த புண்ணியம் இருக்கும், இல்லாட்டி போயிடும். அது முடிஞ்சவொடனே என்ன சொல்கிறாருன்னா,
பததி அர்வா, கீழே விழுந்து விடுகின்றான். இவன் சொர்க்கலோகத்திலிருந்து புண்ணியம் தீர்ந்தவுடன் வந்து விடுகின்றான். அவன் விரும்புகிறானோ விரும்பலையோ, புண்ணியம் தீர்ந்த முடிச்ச உடனே டக்குன்னு கீழே வந்து ஆக வேண்டும். ஏன்னா அதுவும் டைம் தான், காலம்தான் சொல்லியிருக்கு. நம்ம டூரிஸ்ட் விசா வாங்கிட்டு போகிறோம் ஒரு நாட்டுக்கு, விசா முடிஞ்சவொன்னே அங்கே இருக்க முடியுமா? கட்டாயம் கிளம்பி வந்தாகணும், இல்லாட்டி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுருவான். அங்கேயே அரெஸ்ட் பண்ணி கீழே தள்ளி விட்டுருவாரான். இங்கே முடியாது, கம்ப்ளீட்டாக வந்துடுவாங்கன்னு சொல்கிறார். அதனால் டைம் முடிஞ்சவொன்னே கட்டாயம் வந்து விடுவான். இதெல்லாம் பூர்வ மீமாம்சகர்கள், நம்மளுடைய அத்வைத தத்துவம் வேதாந்த தத்துவத்துக்கு இருக்கிறவங்கெல்லாம் சொர்க்கத்தை மோட்சம் சொல்கிறாங்க. இவர் சொர்க்கத்தில் என்ன சுகம்லாம் சொல்லிவிட்டு அதில் இருக்கக்கூடிய கேடியும் சொல்கிறார். அங்கே புண்ணியம் தீர்றது தெரியாது, புண்ணியம் முடிஞ்ச உடனே கட்டாயம் இங்கு வந்து தான் ஆக வேண்டும். ஆகவே அது மோட்சம் அல்ல, இது சொர்க்கத்தில். சரிப்பா, ஒருத்தன் புண்ணியம் செஞ்சு சொர்க்கத்துக்கு போகல, நல்லா அக்கிரமம் பண்ணுறான், புரியுதுங்களா? அதர்மம் பண்ணுறான். அப்போ அந்த அதர்மம் பண்ணால் என்ன கதி அடைவான், எப்படியெல்லாம் தப்பு பண்ணுறாங்கிற தெரிஞ்சுக்கணுங்கிறார். ஒருத்தர் எந்தெந்த வழிகளில் கெட்டவனாக மாறுறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டு சொல்கிறார். இதெல்லாம் பண்ணனா நீ கெட்டவனாகத்தே இருப்ப, அதர்மந்தான் செய்வ, அதனால் நீ எங்கே போவ? நரகத்துக்கு போவ, புத்தி கட்டும் போவேங்கிறார். சில கெட்ட செயல்கள் சொல்கிறார். இதெல்லாம் நீ செஞ்சேன்னா நீ பாவத்துக்கு மூழ்கிடுவ. பாவத்தில் மூழ்கிறது மட்டும் இல்லை, நரகத்துக்கு போவ. நரகத்துக்கு போகிறது மட்டும் இல்லை, உன் புத்தியே கெட்டு போய் அறியாமையில் மூழ்கி விடுவாய்ங்கிறார். அதை ஒரு லிஸ்ட்டு போட்டு 8 லிஸ்ட்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறார். இப்படியெல்லாம் இருந்தால் நீயே நல்லவனாக இருக்க மாட்டேங்கிறார். அதில் என்னென்ன சொல்கிறாருன்னு சொன்னால், துஷ்சங்கம், தீயவர்களுடைய நட்பு இருந்தால் ஒருத்தன் கெட்டவனாக மாறிடுவானான். ஒவ்வொன்றா விளக்கம் பிறகு சுய கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால் கெட்டவனாக அதர்மம் செய்ய ஆரம்பிச்சிடுவான். கஞ்சத்தனம் இருந்தாலும் அதர்மம் செய்வானா. பேராசை, மற்றவர்களுடைய பொருளை கவர்ற புத்தி இருந்தாலும் தப்பு பண்ணுவான். உடல் சுகமே முக்கியம் நினச்சாலும் தப்பு பண்ணுவான். மற்ற உயிர்களை ஹிம்சை பண்ணுற புத்தி இருந்தாலும் அதர்மம் செய்வான். பிறகு ஹோமம் பண்ணுறதுலையே சில பழி கொடுக்கக்கூடிய ஹோமம் இருக்குது, அதுவும் தப்பு, அதுவும் அதர்மங்கிறாரு. பிறகு இந்த பேய் பிசாசெல்லாம் வழிபடுறாங்களா, பூதங்கள்லாம், அதுவும் தப்பான செயல் கொண்டு போய் சேர்க்கும்னு 8 லிஸ்ட்டு சொல்கிறார். சொல்லிவிட்டு இதெல்லாம் செஞ்சால் நரகத்துக்கு போவ, பிறகு புத்தியும் கெட்டு போகும் சொல்கிறாரு. ஒவ்வொன்றா பார்க்கலாம். என்ன சொல்கிறாருன்னா, இந்த அதர்மத்துக்கு ஒரு 8, இதெல்லாம் பண்ணால் நீ அதர்மந்தான் செய்ய முடியும், அதர்மம் விடுபட முடியாது, அதனால் இதிலேருந்து நீயே விலகி வான்னு சொல்கிறார். இங்கே ஒரு வேளை அதர்மம் செஞ்சு ஒருத்தன் துக்கமே படலைன்னா அவனுக்கு வேறு லோகம் தனியாக ஸ்பெஷல் லோகம் இருக்குது. ஒருத்தன் அதர்மமே செய்கிறான், அவன் இங்கே துக்கமே படாமல் ஒருவேளை இருந்தால் அவனுக்கு என்ன சொல்கிறாரு, வேற ஒரு ஸ்பெஷல் லோகம் தனியாக காத்துக்கிட்டு இருக்கு, நரகம்ங்கிறார். இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்ம சில பேர் நல்ல தர்மம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, 1-2 தப்பு பண்ணியிருப்பான், அதுக்காக அவனை அதர்மவான்னு சேர்க்கக்கூடாது. ஏதோ 1-2 தெரியாமல் செஞ்சுருப்பான், அதை எடுத்துக்கிறக்கூடாது. சில பேர் இப்போ ஆஃபீஸில் ஒரு 20,000 சம்பளம் வருது, லஞ்சம் 1 லட்சம் வாங்கினா அது அதர்மம். தர்மராஜா கூட சில தப்பு பண்ணாரா இல்லையா? தர்மர் தப்பு பண்ணாரா இல்லையா? பண்ணார். அதுக்காக அவர் அதர்மவான்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. துரியோதனன் சில நல்லதும் பண்ணான், அவனை தர்மவான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதாவது எதுன்னா எது பிரதானமாக இருக்குது, பெரும்பாலும் ஒருத்தன் தர்மம் பண்ணால் அவன் தர்மவான். 1-2 தெரியாமல் செய்யலாம், அதுக்காக அவனை அதர்மவான்னு சொல்லிடக்கூடாதுங்கிறார். 1-2 அதே மாதிரி புண்ணியம் பண்ணுறவனா நல்லவன்னு சொல்லிட முடியுமா? சொல்லவும் முடியாது. எதோ அதிகமாக பண்ணுறானோ அதை வச்சு தான் ஒருத்தன் தர்மவானா அதர்மவானான்னு பார்க்கணும். இங்கே 8 சொல்கிறாரு. முதல்ல என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அதர்மிகளுடைய சங்கத்தினால், தீயவர்களுடைய சேர்க்கையினால் ஒருத்தன் தர்மத்திலேருந்து விலகி போகிறானா. கெட்டவங்களோடய சேர்ந்துருந்தால் எப்படி இருக்கும்? நல்லவன் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஒருத்தன் அதர்மமான செயலை தனியாக செஞ்சான்னா ஒரு குற்ற உணர்வு வரும். 10 பேரோட சேர்ந்து செஞ்சான்னு வச்சுக்கோங்க, அந்த குற்ற உணர்வே வராது. கெட்டவனோட சேர்ந்து தப்பு பண்ணால் குற்ற உணர்வு கூட வராது. இதெல்லாம் சகஜம்ப்பான். அவன் என்ன பண்ணுவான், நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இதெல்லாம் செய்யக்கூடாது நினச்சா, இதெல்லாம் பாவம் கிடையாதுப்பா, இவ்வாட்டுக்கு செய்ப்பான்னு தூண்டி விட்டுருவான். யார்? இந்த துஷ்சங்கம் உள்ளவன்லாம். அதனால் அந்த சங்கம், நல்லவர்களுடைய சங்கம் இல்லாமல் இருந்தால்
அவன் அதர்மம் செய்வான்கிறார். அதனால தான் ஒருமையுடன் எனது திருவடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும்னார். யார் வரலாறு படித்தாரா இல்லைங்களா? எப்பொழுதுமே சத்சங்கம், இதெல்லாம் சத்சங்கம்தான். ராமகிருஷ்ணர் கூட சொல்வார், உனக்கு ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்ற எது வழின்னா சத்சங்கம் பார். சத்சங்கத்தை விடாமல் இருந்தேன்னா நல்ல வாழ்க்கையில் முன்னேறலாம், தர்மமான செயல்களில் ஈடுபடலாம். துஷ்சங்கம் இருந்துச்சுன்னா முடியாது. அப்போ தீயவர்களுடைய சேர்க்கை ஒருவனை கெட்டவனாக ஆக்கிவிடும். சொல்லுவாங்க, சில பேர் கெட்டு போயிட்டா, அவன் கூட சேராதே நான் படித்து சொன்னேன், நீ கேட்டையா அப்படிம்பார். சொல்கிறோமா இல்லைங்களா? சில பேர் யாரோடய சேர்ந்து கெட்டு போயிடுவான். நான் ஆரம்பத்துலேருந்து அவட சொல்லிக்கிட்டே இருந்தேன், அவன் கூட சேராதேன்ட்டு. ஆனால் சேர்ந்து கெட்டு போயிட்டான். அதனால் துஷ்சங்கத்தை தவிர்க்கணும். துஷ்சங்கம் இருந்தால் அதர்மம் செய்வான்னு முதல்ல சொல்கிறார். ரெண்டாவது, அது இல்லை, எனக்கு அந்த சங்கமெல்லாம் இல்லைன்னா நான் தப்பு பண்ண மாட்டேனான்னா, உனக்கு இந்திரிய கட்டுப்பாடு சுய கட்டுப்பாடு இல்லைன்னு சொன்னால் நீ தப்பு பண்ணிடுவேங்கிறார். சுய கட்டுப்பாடு எப்பயும் எல்லா விஷயத்துலையும், சாப்பிட்ற விஷயத்தில் கூட என்ன வேணாம், சுய கட்டுப்பாடு இருந்தால் உடம்பு நல்லா இருக்கும். சுய கட்டுப்பாடு இல்லைன்னா உடம்பு எப்படி இருக்கும்? அது பாட்டு கூட்டிகிட்டே போகும். எல்லா விஷயங்கள்லையும் இந்திரிய விஷயங்களில் சுய கட்டுப்பாடு இன்மை நம்மை அதர்மம் செய்ய தூண்டும். நம்ம விரும்புகிறோம். இப்போ போதை வஸ்துக்கெல்லாம் நிறையா பேர் சாப்பிட்றாங்க, காசு கிடைக்கலன்னு என்ன பண்ணுவாங்க? ஏதாவது வேறு எதாவது பண்ண ஆரம்பிச்சிருவோம். எப்படியாவது பண்ணி அந்த காசை வாங்கி அதை நினைப்பான். அப்போ அந்த கட்டுப்பாடு இல்லைன்னு சொன்னால், அந்த சுய கட்டுப்பாடு இல்லைன்னா தப்பு பண்ண தூண்டுங்கிறார். அதனால் ரெண்டாவது காரணம் என்ன? முதல்ல துஷ்சங்கம் இருந்தால் அதர்மம் செய்வான், ரெண்டாவது சுய கட்டுப்பாடு இல்லைன்னா அதர்மம் செய்வான் அப்படிங்கிறார். பிறகு கிருபணக, அதாவது எப்பயுமே தன்னிடம் இருக்கிறத பகிர்ந்துக்கிறணுமா. எதுவாக இருந்தாலும் நம்மகிட்ட இருக்கிறத பக்கத்தில் ஒருத்தர் கஷ்டப்படுறத நம்மளால் கொடுக்க முடியும்னா கொடுத்து பண்ணணும். பகிராத தன்மை இருந்துச்சுன்னா நீ தப்பு பண்ணுவேங்கிறார். அதர்மத்தில் அது அதர்மங்கிறார். பகிராத தன்மை அதர்மம். கொடுத்து சாப்பிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கொடுக்கலைன்னா நீங்கள் பாருங்கள், ஒருத்தன் பசியோடு இருக்கான், நம்மகிட்ட கொஞ்சம் தான் இருக்குது, பகிர்ந்து சாப்பிட்டாலும் சந்தோஷம் இருக்கான். ஆனால் அவனுக்கு கொடுக்காமல் சாப்பிட்டேன்னா நல்லவனாக இருந்தால் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும், அவனும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமேன்னு ஒரு உறுத்திக்கிட்டே இருக்கும் மனசில், இருக்கா இல்லையா? அதனால் தன்னிடம் இருப்பதை பகிரணும். அப்படி பகிராத தன்மை அதர்மம் அப்படிங்கிறார். இந்த உலகத்தில் நீங்கள் சம்பாரித்ததை மட்டும் அனுபவிக்கலை, எவ்வளவோ அனுபவிக்கிறீங்க. இந்த இடத்துல பகவான் காற்று கொடுத்துருக்காரு. இமயமலைக்கு மேலே உச்சியில் போய்ட்டு ஆக்சிஜனே கிடைக்காது. நம்மளுக்கு சுவாதிக்கு ஆக்சிஜன் இருக்குது. கிளைமேட் இந்த இடத்துல 0 டிகிரி கீழேஞ்சுன்னா உட்கார முடியுமா? இல்லை ஒரு 50 டிகிரி வெயில் அடிச்சுன்னா உட்கார முடியுமா? உட்கார முடியாது. எல்லாம் பகவான் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. நம்ம என்னமோ எல்லாம் இதெல்லாம் நம்ம சம்பாரிச்சதா? உலகத்திலேருந்து எவ்வளவோ பெறுறோம், ஆனால் கொடுக்கறதில்ல. அதனால் நாமட்ட இருக்கிறத பகிர வேண்டும் அப்படிங்கிறார். ஈகைன்னு ஒரு அதிகாரமே வச்சுருக்கார் வள்ளுவர். ஈகை அதிகாரத்தில் பாத்தூன் மரி இவனை பசி என்னும் தீப்பினி தீண்டலரிது, பலரோடும் பகுத்து உண்ணும் பழக்கம் உடையவர்களுக்கு பசி என்னும் தீய நோய் அண்டாதுங்கிறார். ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானே வளரும்னு ஒரு பழமொழியே இருக்கா இல்லையா? அதனால் இந்த கொடுக்காத புத்தி இருந்தால் அது அதர்மம் அப்படிங்கிறார். அடுத்தது பேராசை. ஆசை இருக்கலாம், அது ஒரு அளவோடு இருக்கணும். அந்த ஆசை என்ன செய்யணும்? ரொம்ப பெரிய ஆசையாக போச்சுன்னா எல்லா தவறுனுக்கும் காரணம் ஆசை தான். அந்த ஆசையும் பேராசையாக இருந்து அதர்மமான ஆசையாக இருந்தால் என்ன பண்ணுவான்? ஆளே அழிஞ்சு போவான். கீதையில் பார்த்தோம், 2ஆம் அத்தியாயத்தில் ஒருத்தர் எப்படியெல்லாம் கெட்டு போகிறாங்கிறதுக்கு அதை சொல்கிறார். அதனால் ஆசையை வளர்க்கிறத கவனமாக இருக்கணும், தர்மமாக இருக்கணும், அதுவும் அளவோடு இருக்கணும். அது இல்லை பேராசையாக இருந்தால் அதுவும் அதர்மத்துக்கு வழிவகுக்கும். எதில் ஆசைப்படணும் தெரியுமா? ஆசைப்பட்டால் தர்மத்து மேலே ஆசைப்படணுமா? நான் தர்மமாக இருக்கணும்னு ஒரு ஆசைப்படணுமா? கடவுளை அடையணும்னு ஆசைப்படணுமா? தர்மமாக இருக்கணும்னு ஆசைப்படணும், கடவுளை அடையணும்னு ஆசைப்படணும். வேறு விதமான பேராசையெல்லாம் அதர்மத்தில் செலுத்திவிடும். இது 5. 6வது, அந்த தன்னிடம் இருக்கிறத கொடுக்காத புத்தி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட்டு. கொடுக்காட்டி பரவாயில்ல, அடுத்த இதை எடுத்துடுறது. அது நம்மகிட்ட இருக்க கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, வேறவன் இருக்கிறத பிடுங்கி எடுக்கிறது. இது பணம் மட்டும் இல்லை,
அடுத்தவன் புகழை நம்ம வச்சு இன்னொருத்தர் செஞ்சு புகழ் அவன் பேர் வாங்கியிருப்பான், அதை நான் தான் செஞ்சேன்னு இவன் வாங்கிக்கிடுவான். அந்த பேரை வேற ஆள் செஞ்சதை நான் செஞ்சேன்னு வேறு பொய்ய சொல்லி அந்த புகழை கூட வாங்கிக்கிறோம். அதுவும் திருட்டு தான். இது எப்படின்னா அபகரித்தல், மற்றவர்களுடைய பொருள்களை அபகரித்தல், இதுவும் ஒரு தீய செயல் அப்படிங்கிறார். நீ தர்மப்படி இல்லாமல் உலகத்தில் எப்படி வாழ்ந்து என்ன பூஜை பண்ணாலும் என்ன தர்மப்படி எல்லாம் அதர்மம் பண்ணுற, ஆனால் பாலாபிஷேகமாக கொட்டிக்கிட்டு இருக்க, ஒரு 15-20 ஹோமம் பண்ணிட்ட, நிச்சயம் சொர்க்கத்துக்கு போக முடியாதுங்கிறார். நீ செய்கிறது பூரா அதிரமாக அக்கிரமா, ஆனால் கடவுளுக்கு என்ன பண்ணுற, அப்படியே பூஜை அலங்காரம் அபிஷேகமாக பண்ணிக்கிட்டு இருக்க, இல்லை ஹோமம் பண்ணுற, நல்ல வைத்தியர்கள்லாம் வச்சு நிறையா ஹோமம் பண்ணுற. நீ தர்மமாக இருந்துட்டு அதை பண்ணுனா போக முடியும், இல்லாட்டி போக முடியாதுங்கிறார். சொர்க்கத்துக்கு கூட போக முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹோமத்தில் ஒரு சிஸ்டம் இருக்கும். ஹோமத்தில் வெறும் பூஜை மட்டும் கிடையாது, ஹோமம் முடிஞ்ச உடனே அன்னதானம் இருக்கும், பொருள் வழங்குறது இருக்கும், பசுதானம் இருக்கும். அப்போ என்னது, அந்த ஹோமத்தை சேர்த்து வச்சு சில புண்ணியகாரம் பண்ணியே ஆகணும். அதனால தானே யமதர்மராஜாவுடைய அப்பா என்ன பண்ணார், ஹோமம் பண்ணிவிட்டு என்ன பண்ணார், தானம் பண்ணும்போது உருப்படாத பொருளெல்லாம் கொடுத்தாரு. அப்போ தான் சொன்னேன், தப்பு இல்லையா, இப்படி பண்ணால் சொர்க்கத்துக்கு போக முடியாதுல்ல, ஐயா உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் இல்லை கொடுக்கணும்னு சொல்லி கேட்கும்போது அந்த கடோபனிஷத்து வருது. கர்ம இதில் யமதர்மராஜா பிறகு அங்கே போகிறான், நசிகேதன் போகிறான். அப்படி இந்த ஹோமமே பண்ணினாலும் கூட தர்மமாக நடக்கலைன்னா சொர்க்கத்துக்கு போக முடியாது. பிறகு உடல் சுகம்தான் முக்கியம் நினைக்கக்கூடாதுங்கிறார். உடல் சுகமே முக்கியம் என்று நினைக்கக்கூடாது. அப்படி உடல் இன்பத்தை முக்கியமாக கொண்டிருப்பவன் என்ன பண்ணுறான், அதனால் பாபத்தை அடைகின்றான். பிறகு ஹிம்சை செய்பவன், மற்ற உயிர்களுக்கு ஹிம்சை பண்ணான்னா அதுவும் பாவம்ங்கிறார். இந்த அசுரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, வேலையே அதுதான், எல்லா உயிர்களையும் ஹிம்சை பண்ணுறது. பெரிய பாவத்திலே என்ன, பெரிய பாவம் என்ன தெரியுமா, மற்றவங்களை ஹிம்சப்படுத்துறது. நீ வார்த்தையால் ஹிம்சப்படுத்தலாம், இல்லை உடலால் ஹிம்சப்படுத்தலாம், மனசால் கூட ஹிம்சப்படுத்தலாம். இந்த ஹிம்சை இல்லாமல் இருக்கணுங்கிறது ஒன்று. ஹிம்சைப்படுத்துவது ஒரு பெரிய பாவம். அடுத்தது பழியை உடைய யாகங்களை செய்வது. சில பேர் பார்த்திங்கன்னா அந்த மாட்டை வெட்டி அதை வெட்டியெல்லாம் கோமகுண்டத்தில் போட்டு எல்லாம் பண்ணுவாங்க, ஏதோ அதுக்கு சில சக்திகள் கிடைக்கும்ட்டு. அங்கே சக்தி கிடைச்சிடலாம், திருப்பி என்ன பண்ணுவான், அவன் நரகத்துக்கு தான் போவேங்கிறது, அதுவும் பாவம். பிறகு இந்த பேய் பிசாசெல்லாம் வழிவிடுவாங்க, பார்த்துருக்கீங்கன்னா அந்த பேய் பிசாசை வழிவிடுற முகத்தை பாருங்கள், பேய் மாதிரியே இருக்கும், இல்லாட்டி பிசாசு மாதிரியே இருக்கும், அப்படி கோரமாத்தே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி வழிபடுறவங்க இருக்காங்க, அதுவும் தப்புன்னு சொல்கிறாரு. இப்படியெல்லாம் வழிபட்டாமல் எங்கே போகிறான்னா நரகத்துக்கு செல்கின்றான். அங்கே போய் நரகம் போன்ற லோகங்களுக்கு சென்று அங்கே துயரத்தை அனுபவிக்கின்றான். அது மட்டுமல்ல, அவன் அறிவு இருட்டடிக்கப்படுகிறது, அவன் அறியாமையில் மூழ்கி விடுகின்றான் சொல்கிறார். இது நரகத்துக்கு போகிற பாதை, அது என்னென்ன அதர்மம்னு ஒரு 8 சொல்லியிருக்கிறாரு. அடுத்து இதற்கு பிறகு இந்த அடர்ந்த இருளையெல்லாம் அஞ்ஞானத்தை அடைஞ்ச பிறகு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், மீண்டும் சொல்கிறாரு அந்த அதர்மத்தினால் என்னென்ன பலன்களை அனுபவிக்கான்னு சிலதை சொல்லிவிட்டு அடுத்த கருத்துக்கு போவார். நம்ம அடுத்த இடைவேளைக்கு பிறகு அதை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.